நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசியம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிற அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை. அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்து நடந்து போ, உன் லட்சிய பாதையில் எந்த இடம் வந்தாலும் தாண்டி வா. எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசிய இனத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சர் அமைச்சர் வாரிசல்ல, மன்னன் இல்லை, திவான் இல்லை, ஜமீன் இல்லை, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000 மேற்பட்ட வீரமறவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாது பாய்ந்தார்கள் என்றால் அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று. அல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இந்திய துணைக்கண்டமும் இணைந்து, அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன் பதாகை படங்களில் பார்க்கிறீர்கள், கரிக்கட்டையாக கடுகி கிடக்கிறது நம் பிள்ளைகள் தான். உடல் சிதைந்து இறந்து கிடப்பது நம் பிள்ளைகள் தான். என்ன மொழி பேசப் போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ள வருது, எப்படி ராணுவ தாக்குதல் நடத்தின? நம் மீது தடுக்கும்போது அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள், பத்துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள்,
உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் முன்னவன் அரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை. ஏன் மாண்பு? ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவிக்குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 2008 2009 அந்த காலகட்டத்துக்கு 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000ற்கு மேற்பட்ட நமது மக்கள் கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடைய வந்த மக்களில், பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் திரும்ப 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 களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான். உலகிலே ஏதாவது ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தள்ளலாம். எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம். நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தை அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான். 2010 ஆண்டு மதுரையிலே இதே மே 18
பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாகிவிட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில்தான் இருக்கிறது இலக்கு, சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் மீண்டும்